ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து கண்ணப்பாவோட படத்தோட கதையை பற்றி பேச போகிறோம். கண்ணப்பா படம் அந்த எப்படி என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி படம் எடுத்திருக்காங்க, என்ன கதையை வச்சு படம் எடுத்திருக்காங்க, இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க என்னன்றதை பார்த்துடலாம். இப்போது கண்ணப்பா திரைப்படத்தில் வந்து அக்ஷய்குமார், மோகன்லால், பிரபாஸ், புது ஹீரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து காஜல் எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இதில் வந்துட்டு கதை என்ன அப்படின்னாக்கா, ஒரு 5 கிராமம் இருக்குது. 5 கிராமத்தில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு தின்னான்ற ஒரு பையன் இருக்கான். அந்த தின்னான்ற பையன் ஒரு அவனோட ஃப்ரெண்டை கூட சின்ன பையனாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த கிராமத்தில் வந்து அந்த கிராமம் நல்லா இருக்கணும், அந்த கிராமத்துக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாலையை விசிறி அடித்தாங்கன்னா யார் கழுத்தில் போய் விழுதோ அவங்கள வந்து நரபலி கொடுத்தா அவங்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வில்லேஜுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போது போடும்போது தின்னாவோட ஃப்ரெண்டோட கழுத்தில் விழுந்துருது. ஃப்ரெண்டோட கழுத்தில் விழுந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, தின்னா வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து நரபலி குடிக்கிறதுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. அப்போது தின்னா வந்து காப்பாற்றுறதுக்கு போகிறான். ஆனால் காப்பாற்ற முடியல, நரபலி கொடுத்துட்றாங்க. போகிறதுக்குள்ளவே நரபலி கொடுத்துட்றாங்க. அப்போல இருந்து வந்து கடவுளை வந்து அவன் வந்து வெறுத்துடுறான். கடவுளே இல்லை அப்படின்ற மாதிரி, நீ வெறும் கல், நீ கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அவன் வந்து வெறுத்துட்டு அப்போல இருந்து அவனோட ஃப்ரெண்டோட இதுவை வந்து கழுத்தில் எடுத்து போட்டுக்கின்னு கடவுள் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போல இருந்து அவன் வந்து அந்த கிராமத்தை காப்பாற்றுறான். ஆனால் வந்து கடவுளோட நம்பிக்கை அவனுக்கு சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆத்திகனா இருந்தவனை நாத்திகனா எப்படி மாற்றுறாங்க அப்படின்றது வந்து இந்த கதையில் நல்லாவே சொல்லியிருக்காங்க. பிரபாஸ் வந்து அவரை நாத்திகனா மாற்றுறது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல படம் வந்து கொஞ்சம் நல்லாவே போயின்னு இருக்கு. நல்ல ஒரு ஸ்டோரி தான். பழைய படத்தில் எம்ஜிஆர் படத்துல எல்லாம் வர்ற மாதிரி தான் இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. நல்லா வந்து படம் வந்து போர் அடிக்காமல் நல்ல த்ரில்லாக போயின்னு இருக்குது. அப்போ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, இன்னும் கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே போயின்னு இருக்குது. செகண்ட் பார்ட்டு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஃபைட்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த பக்தியை பற்றியே தான் போட்டிருக்காங்க. அவன் வந்து எவ்வளோ பக்தியாக இருக்கான், அவன் வந்து எவ்வளோ வந்து அவங்கள வந்து கடவுளை வந்து நம்பிக்கை இருக்குது, கடவுளை வந்து நம்பாத இருந்தவனை வந்து நான் எவ்வளோ நல்லா நம்புகிறான் அப்படின்றது தான் இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா ஒரு போர் அடிக்காமல் பார்க்கலாம். போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு முறை பார்க்கலாம். ஆனால் நல்லா தான் இருக்குது. ரொம்ப வந்து இது இல்லாமல், அதாவது வந்து அந்த ஒரு பக்தி இருக்கிறவன் 2 கண்ணையே தானம், கடவுளுக்கு ஈசனுக்கு வந்து 2 கண்ணையே தானம் கொடுக்குற அளவுக்கு வந்து அவன் நாத்திகனா மாறுறான். அப்போது அந்த எப்படி மாற்றுறாங்கன்றது வந்து சொல்லியிருக்காங்க. பிரபாஸ் வந்து தான் மாற்றுறாரு. நல்லா வந்து பரவாயில்ல, நல்லா எடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு இதுவாக போயின்னு இருக்குது. இன்னமும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எடுத்திருந்தா இன்னும் நல்லா ஒரு 4-5 டைம் பார்க்குற அளவுக்கு இருந்திருக்கும். பட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. 3 மணி நேரம் கதை ஓடி இருக்கு. நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க என்னன்றது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பிரபாஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து, இன்னும் அந்த ருத்ரான்ற கேரக்டர்லேருந்து வந்து இன்னும் நல்லா ஒரு அவர் முன்னாடியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். சிம்பிளாக வச்சு முடித்த மாதிரி இருக்குது. பட் ஏன்னா ஒரு பெரிய ஹீரோவை வந்து கொஞ்சமாக வச்சு முடிச்சிருக்கிறதுல கொஞ்சம் இதுவாக இருக்குது. பரவாயில்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்கலாம், ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு படத்தை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, பாய்.